நீங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இருந்தீங்க. நான் அந்த இன்ஸ்டால வீடியோலாம் போட்டிருந்தீங்க. கார் வாங்கிட்டீங்க. நெறைய பேர் போடுறாங்க கார் ம். வாங்கிட்டாங்க அப்படின்னு. ம். நீங்க கார் வாங்குறீங்க, நல்லா இருக்கீங்க. அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கா? ஏன்னா அடுத்து சீரியல் போறது. ஐயோ! என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அப்படிதான் பார்க்க தோணும். நான் வெளில இருக்கும்போதுமே அப்படிதான் இல்ல எனக்கு நினைச்சேன். தெரியும். ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் அதான் சொல்றேன். அது அப்படிதான் நெனைப்பாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஏய் இப்ப லட்ச வந்திருக்கேனா, லட்சமா சம்பாரிப்பாங்க. டீ-ஷர்ட் இன்டர்வியூக்காக ஓரளவுக்கு இப்ப நான் ட்ரெஸ் எடுத்தே 1 வருஷம் ஆகுது. அது இதுன்னு முன்னாடி சீரியலுக்காக எடுப்போம். நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான். இருக்க தான் செய்யும். இது இப்போ ஒரு 1 வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூ வரதுனால இந்த டீ-ஷர்ட் எடுத்துட்டு போட்டு வந்தேன். வீட்டுக்கு போனா அவ்வளவுதான் லுங்கி, பனியன் தான். ஸோ வந்து அது வெளிய நம்ம இப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க தவிர, ஆனா அதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா அவங்க இப்படி இப்படிலாம் கிடையாது. ஏன் நாங்க உட்கார்ந்து என்ன புலம்பிட்டு இருப்போம்? எல்லாருமே ஏய் காசு இல்ல, இஎம்ஐ கட்டணும். இது இப்படிதான் நாங்களும் புலம்பிட்டு இருப்போம். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டா இருந்தாலும் சரி. டைரக்டர், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த விஷயம் இருக்கும். ஆனா மக்களுக்கு அது தெரியாது.